உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். So I did this, but and then I'll tell you what, the Prime Minister of Pakistan called me. Thank you very much. He actually said I saved millions, and he said it in front of Susie. He said President Trump saved millions and millions of lives. He doesn't even know that, but he saved millions of lives, and he talks about it. And I got a call from Prime Minister Modi saying, "We're done." I said, "You're done with what?" "We're not going to go to war." I said, "Thank you very much. Let's make a deal." வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. நரேந்திர மோடி 56 இன்ச் கா சீனா, விஸ்வகுரு மோடி அமைதியாக இருக்கிறார். இந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்கா தெளிவாக, அமெரிக்க அரசாங்கம் ஒரு கேவலமான செய்தியை பரப்பியிருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் போரில், ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது, பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடித்து விட்டது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்டு வழியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்தியாவை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து வருகிறார். ஆனால் ஒரு வார்த்தை மூச்சை கூட விடுவதல்ல ஜெய்சங்கராக இருக்கட்டும் அல்ல நரேந்திர மோடியாக இருக்கட்டும். எந்த விதமான விஸ்வகுரு, எந்த விதமான 56 இன்ச் கா சீனா என்று எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டை ஒரு நபர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 61 முறை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். நான் தான் இந்த சீஸ்ஃபயரை அறிவித்தேன், எனக்கு பயந்துதான் 2 நாடுகளுமே, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா 2 நாடுகளுமே சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டார்கள். இப்போ அடுத்தபடியாக இந்த நபர் கூறக்கூடிய அகங்காரத்தை நீங்க பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடிக்கு ஃபோன் செய்தாராம், ஃபோன் செய்து மிரட்டினாராம். அப்படி இந்த சீஸ்ஃபயருக்கு நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது 250% டாரிஃப் போட்டு விடுவேன், 305% டாரிஃபை போட்டு விடுவேன். அப்போ நரேந்திர மோடி டாரிஃபிற்கு பயந்து, பிசினஸிற்கு பயந்து பாகிஸ்தானிடம் சரண்டர் ஆகிவிட்டாரா? இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்கிற விஷயத்தை வைத்து இந்த நாட்டு பெண்களுடைய குங்குமத்திற்கான அந்த பதிலை கொடுத்து விட்டார்கள். பாகிஸ்தானிலிருந்து ஆபரேட் செய்யக்கூடிய ஏராளமான டெரரிஸ்ட் கேம்புகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்கிற ஒரு சாகசமான விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அதற்கு பின்பு ரெட்டாலியேஷன் வழியாக பாகிஸ்தானும் இந்தியா மீது போர் தொடங்கியது. 4 நாட்கள் அந்த போர் நடந்தது. அதை பற்றி மிகவும் விவரமாக நான் எடுத்து காட்டுவேன். ஆனால் எதற்காக இந்த ரிப்போர்ட்டை பற்றி எதுவுமே நரேந்திர மோடி அவர்கள் பேசவில்லை. 17ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் 61வது முறை US சவுதி அரேபியா கான்க்ளேவில் என்ன பேசினார்? நான் தான் இந்த சீஸ்ஃபயரை அறிவித்தேன் என்கிற விஷயத்தை கூறும்போது, வெளிப்படையாக நாடு நாடாக போய் இந்த நபர் பேசும்போது எதற்காக நரேந்திர மோடி அவருடைய மிக நெருக்கமான நண்பராம் இவர், நண்பரா? அதே நண்பர் நரேந்திர மோடி, அதே நண்பர் இந்த நாட்டை பற்றி கொச்சையாக பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசாததற்கான காரணம் என்ன? இந்த வீடியோவை நீங்க பாருங்க. So I did this, but and then I'll tell you what, the Prime Minister of Pakistan called me. Thank you very much. He actually said I saved millions, and he said it in front of Susie. He said President Trump saved millions and millions of lives. He doesn't even know that, but he saved millions of lives, and he talks about it. And I got a call from Prime Minister Modi saying, "We're done." I said, "You're done with what?" "We're not going to go to war." I said, "Thank you very much. Let's make a deal." But I saved a lot of people, millions of people, on many other wars. Azerbaijan, you know what was happening there? I settled that. That was going on for many, many years. Actually, Putin called me. He said, "I can't believe you got that one settled. We've been trying to settle that one for a long time." I said, "Don't worry about that. Just let me settle your frickin' war. Okay? You don't have to help me. I don't need any help. I need help with your war."
டொனால்ட் ட்ரம்ப்புடைய அராஜகத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த நபர் பொய் பேசுகிறாரா, உண்மை பேசுகிறாரா? அவருடைய ஃபோனுக்கு அப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அந்த சீஸ்ஃபயர் நடந்ததா? இது போன்ற ஏராளமான கேள்விகள் வெளிவந்தால் கூட ஏன் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கணும்? எதற்காக நரேந்திர மோடி சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறார்? நரேந்தர் சரண்டர் என்கிற ஒரு வார்த்தையும் காங்கிரஸ் எடுத்து வைத்தது. நரேந்தர் had surrendered to டொனால்ட் ட்ரம்ப். அப்போ கூட எந்த விதமான சூடு சுரணை கூட இல்லை. அப்படிதான் நான் பேச வேண்டும். மேபி ஐ மைட் சவுண்ட் லிட்டில் ஹார்ஷ், but this is what the reality is. 2025 report to Congress of US-China Economic and Security Review Commission. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா சைனாவுடைய எக்கனாமிக், டிஃபென்ஸ் மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் உலக நாடுகளில் எந்த அளவில் இருக்கிறது, சைனா அண்ட் அமெரிக்காவுடைய அந்த இடம், அந்த அழுத்தம் உலக நாடுகளில் எந்த அளவில் இருக்கிறது என்கிற ஒரு ரிப்போர்ட். 800 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட்டில் 2 பேராகிராஃப் இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை பற்றி, ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன நடந்தது அதை நீங்கள் பாருங்கள். இதில் பேஜ் நம்பர் 108, பேஜ் நம்பர் 108 இருக்கக்கூடிய அந்த கடைசி பேராகிராஃபை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கடைசி பேராகிராஃபை படிக்கிறேன், கேளுங்கள். China opportunistically used Pakistan military crisis to test the paramount its own defense capability. May 7th to 10th நடந்த இந்த போரில் சைனா பாகிஸ்தானை பயன்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இந்தியா மீது டெஸ்ட் செய்து விட்டது. பாகிஸ்தான் முழுக்க சைனாவுடைய மிலிட்ரி, சைனாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு சைனாவுடைய மிசைல்ஸ், சைனாவுடைய எக்யூப்மெண்ட் இந்தியன் சாயிலில் டெஸ்ட் ஆகியிருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. தட் மீன்ஸ் இந்தியா எடுத்து வைத்த அந்த அலிகேஷன் சைனா தான் பாகிஸ்தானுக்கு உதவியது என்கிற அந்த விஷயம் தெளிவாகிறது. ஓகே, ரொம்பவே சீரியஸான விஷயம். பாயிண்ட் நம்பர் 2 இஸ் 109, பேஜ் நம்பர் 109. அண்ட் அதில் 2வது பேராகிராஃபில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் மிலிட்ரி சக்ஸஸ் ஓவர் இந்தியா இன் இட்ஸ் 4 days clash ஷோ சீஸ்ட் சைனீஸ் வெப்பனரி. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த அந்த 4 நாட்கள் நடந்தது போரில் பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடித்து விட்டது. சீஸான அந்த சைனீஸ் வெப்பனரியை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுதான் உறுதி செய்யப்படுகிறது. அப்போது இந்தியா தோற்று போனதா? இதுவரை ஒரு முறை கூட பாகிஸ்தான் இந்தியாவை வெல்ல முடியவில்லை. ஒரு சிறிய நாடு, அது காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும், கார்கில் வாராக இருக்கட்டும், 1971 இந்தியா பாகிஸ்தானை 2ஆக புலந்த அந்த வருடமாக இருக்கட்டும், அதற்கு முன்பு 68 நடந்த போராக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஏராளமான பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு முறை கூட பாகிஸ்தானால் ஒரு துரும்பை கூட இந்தியா தரப்பிலிருந்து நகற்றக்கூட முடியவில்லை. இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளோ பெரிய அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள். இந்தியன் அரசாங்கம், ஃபாரின் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, who is the responsible person for Indian security agencies. Where is Mr. Ajit Doval, Indian James Bond? Where is Mr. Narendra Modi, 56 inch का सीना? அனைத்து நபர்களுமே அமைதியாக இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தூண்டி, ஓட் சோரி என்கிற விஷயத்தை வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இது போன்ற ஒரு நபர் பொய் மேலே போய் அடுக்கி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச முடியவில்லை. ரஷ்யாவிடமிருந்து நாம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 35% 50% வரை மார்க்கெட் சந்தை விலையிலிருந்து 50% வரை நமக்கு குறைந்த விலையில் அந்த கச்சா எண்ணெய் கிடைத்து கொண்டிருந்தது. அதற்கான லாபம் மக்களுக்கு வந்து சேரவில்லை, அது வேற விஷயம். பட் இந்தியா வாஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். அதில் ஏராளமான பெனிஃபிட் அவருடைய இன்னொரு நண்பரான ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானிக்கு தான் போய் சேர்ந்தது, அதுவும் வேற விஷயம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில்
இந்தியாவிற்கு அந்த லாபம் கிடைத்து கொண்டு இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது. ஓகே சாமி, சரண்டர் நரேந்தர். He did. He finished. Now we are not buying any more crude oil from Russia. Okay? We used to buy crude oil from Iran. ஈரானிடமிருந்தும் நாம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம். Now Mr. Trump says, no, Mr. Narendra, you come and surrender. You cannot buy crude oil from Iran. Okay, sir, I surrender. Narendra Modi surrenders. Says, no, sir, நான் அங்கேருந்து எண்ணெயை வாங்க மாட்டேன். அப்போ எங்கேருந்து எண்ணெய் வாங்குறது? நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? உனக்கு 50% டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம். இன்னொரு $5-10 ஏற்றி கொடுக்குறோம், நீ வேணா வாங்கிக்கோ. டொனால்ட் ட்ரம்ப் இஸ் டூயிங் திஸ். டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு சந்தை விலையில் ஒரு நயா பைசா கூட குறைக்காமல் இன்னைக்கு சந்தை விலையில் அந்த கச்சா எண்ணெயை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். மிஸ்டர் நரேந்தர் சரண்டர் ஆகி அந்த கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு தலையாட்டி கொண்டிருக்கிறார். 50% டாரிஃபை ஒற்றிவிட்டார். அனைத்து விஷயத்தையுமே நரேந்திர மோடி தலையாட்டி கொண்டிருக்கிறார். இதுவரை அந்த 50% டாரிஃபை குறைக்கவில்லை. அப்போ எதற்காக? எந்த விதமான ஃபாரின் பாலிசி? எதற்காக எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி இருக்கிறது? எதற்காக அரசாங்கம் இருக்கிறது? எதற்காக அஜித் டோபாலுக்கு நாம் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது? எதற்காக நரேந்திர மோடிக்கு நாம் சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை கொடுங்கள். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை ஆடினார்கள். எங்க திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடியின் அட்டை படங்கள், நரேந்திர மோடியின் போஸ்டர்ஸ்கள். ஏதோ இவர்தான் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி திரும்பி வந்தபடி அந்த எப்படியே மிலிட்ரி யூனிஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது போலி நாடகமா அல்ல இது போலி நாடகமா? அப்படி நரேந்திர மோடி அந்த அளவில் தைரியமாக அந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதில் இது தவறு, அந்த நபர் போய் பேசியிருக்கிறார், ஒரு கடிதத்தை எழுதுங்க, எப்படி நீ இது சொல்லலாம்? அப்படியெல்லாம் நடக்கவில்லை. என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். as per the government of India and as per the Pakistan government, both. The issue started on 22nd of April 2025. பெஹல்காமில் ஒரு தாக்குதல் நடக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெஹல்காமில். இந்த தாக்குதல் நீங்கள் பார்த்தீர்கள்னா டூரிஸ்ட்கள், சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் பிடித்து உன்னுடைய பேர் என்ன, நீ ஹிந்துவா, அப்போ சுட்டுக்கொள்ளு. ஆண்களை குறிவைத்து, ஹிந்து ஆண்களை குறிவைத்து 26 நபர்களை கொன்று விட்டார்கள். அதில் ஒரு இஸ்லாமியர், குதிரை ஓட்டக்கூடிய நபர். இந்த நபர் இஸ்லாமியர். இந்த தீவிரவாதிகளுடன் போரிடும் போது உயிரிழக்கிறார். மொத்தம் 25 நபர்கள் ஹிந்துக்கள், ஒரு நபர் இஸ்லாமியர். இந்த தாக்குதல் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் ஏவப்பட்டது. இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து தான் வந்தார்கள் என்கிற விஷயம் வெளிவந்தது. மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்கிற விஷயத்தை இந்தியா கையில் எடுத்தது. நரேந்திர மோடி said, we have brought Pakistan to its knees within hours. ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே பாகிஸ்தானை நாம் முட்டி போட வைத்து விட்டோம் என்கிற ஒரு மிகப்பெரிய டயலாகை நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வைக்கிறார். நிச்சயமாக இந்திய இராணுவத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாகசமான வெற்றி. This doesn't go to anyone else. If this happened, definitely the credit goes to Narendra Modi, definitely the credit goes to Indian Army. But whether the Narendra Modi is lying or he is telling the truth, இதுதான் இங்கே கேள்வி. ஆனால் இந்திய இராணுவத்தின் மீது எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கிறது, ஏராளமான நம்பிக்கையும் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த ஆபரேஷனுக்கு பின்பு ஒவ்வொரு நாளும் இந்தியா பாகிஸ்தான் போரிடும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிரீஃபிங் நடந்தது. என்ன நடந்தது, எந்த கேஷுவாலிட்டி, அனைத்தையுமே பிரீஃப் செய்து கொண்டிருந்தார்கள் மிக தெளிவாக. இராணுவத்தை உங்களால் அடக்க முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய தேசப்பற்று, தேசபக்தி போன்ற உங்களுக்கு அது பொய் பிரச்சாரமாக இருக்கலாம், ஆனால் இராணுவத்திற்கு அது கிடையாது. இராணுவ வீரர்கள் தன்னுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஓகே, ஆபரேஷன் சிந்தூரின் போது மர்கஸ் சுபானல்லா என்கிற ஒரு இடத்தில் ஜெய்ஷே முகமதுடைய கேம்ப் பஹாவல்பூர் பஞ்சாபில் இருக்கிறது. அங்கே ஒரு தாக்குதல் நடந்தது. மர்கஸ் தையபா, லஷ்கர்-e தொய்யபாவுடைய மிலிட்ரி கேம்ப், இதுவும் பஞ்சாப்
ப்ரொவிஷனில் இருக்குது, அங்கே லாகூருக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்தில் இங்கேயும் ஒரு தாக்குதல் நடந்தது. இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 26/11 மாஸ்டர் மைண்ட் லஷ்கரே தொய்யபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜெய்ஷே முகமதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் பஹாவல்பூர். 2 ஹெட் குவார்ட்டர்ஸை நாம் தாக்கினோம். சர்ஜல் கேம்ப் நியர் நருவால் பஞ்சாப் ஜெய்ஷே முகமதுடைய இன்னொரு ட்ரைனிங் கேம்ப், இந்த இடத்திலும் நாம் தாக்குதலை நடத்தினோம். மெஹமூனா ஜோயா கேம்ப் ஹெட் ஆஃப் மராலா ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்கேயும் நாம் தாக்குதலை நடத்தினோம். மர்கஸ் அலே ஹைதியாத் லஷ்கர் தய்யபாவுடைய கேம்ப், மர்கஸ் அப்பாஸ் கோட்லி பாகிஸ்தானில் இருக்குது, இது ஜெய்ஷே முகமதுடைய கேம்ப். இங்கே ஃபிதாயின் சுசைட் பாம்பர்களுக்கு ட்ரைனிங்களை கொடுத்து வருவார்கள். மர்கஸ் ரஹீல் ஷாஹித் கோட்லி பாகிஸ்தான், இந்த இடத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் லஷ்கர் தொய்யபா இந்த 2 நபர்களுடைய ஜாயிண்ட் கேம்ப் இருந்தது. அந்த ஜாயிண்ட் கேம்பிலும் நாம் தாக்குதலை நடத்தினோம். ஷஃபாய் நல்லா முசஃபராபாத் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இந்த கேம்ப் இருக்குது. லஷ்கர் தொய்யபாவுடைய ஒரு மிக முக்கியமான இடம், அங்கேயும் நாம் தாக்குதலை நடத்தினோம். சைதா பிலால் கேம்ப் முசஃபராபாத் பாகிஸ்தானில் இருக்குது, இங்கேயும் ஜெய்ஷே முகமதுடைய கேம்ப், இங்கேயும் நாம் தாக்குதலை நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூரும் போது நாம் கொன்றுவிட்டதாக ஏராளமான தகவல். இந்த தகவல் இந்திய தரப்பில் மட்டுமல்ல, பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் உறுதி செய்யப்பட்டது. ஸோ த ஆபரேஷன் வாஸ் ரியல். த ஆபரேஷன் had a big success, had an excellent success. 26 நபர்களை இந்தியர்களை கொன்றார்கள். அதில் இஸ்லாமியரும் இருந்தார்கள், அதில் இந்துக்களும் இருந்தார்கள். 26 நபர்களுடைய கொலைக்கான பதிலை நாம் ஆபரேஷன் சிந்தூர் வழியாக கொடுத்து விட்டோம். ஆனால் அதற்கு பின்புதான் வேடிக்கையான விஷயம் நடக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அந்த போர் நிறுத்தத்தை நான் தான் செய்தேன் 61 முறை ஒரு நபர் பேசியதற்கு பின்பு கூட எதற்காக நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார்? 250% நான் டாரிஃபை போட்டு விடுவேன், 350% நான் டாரிஃபைஸ் போட்டு விடுவேன். அப்போது இந்த நாட்டு இன்டெகிரிட்டி, இந்த நாட்டு மரியாதையை, இந்த நாட்டு பாதுகாப்பை அமெரிக்கா கையில் விலைக்கு வித்து விட்டீர்களா என்கிற இந்த கேள்வி வருகிறதா இல்லையா? இந்த ரிப்போர்ட் வெறும் வாய் வார்த்தையாக பேசப்பட்ட ரிப்போர்ட் கிடையாது. இந்த ரிப்போர்ட் தெளிவாக 800 பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட் அமெரிக்கா வெளிவிட்டது. 18ஆம் தேதி வெளிவிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த ரிப்போர்ட் போயிருக்கிறது. ஆனால் கூட எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நரேந்தர் இஸ் ஈக்குவல்ஸ் டு சரண்டர் ஆர் நாட்? இந்த பதிவில் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்திற்கு நான் உங்களை கூட்டிச் செல்ல பார்க்கிறேன். அதாவது எங்களுடைய சேனலை முடக்கி வருகிறார்கள் அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு நேற்றல்ல, கடந்த 2 வருடங்களாக முடக்கி வருகிறார்கள். இப்போ அதிகமாக முடக்க தொடங்கிவிட்டார்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை உதவ கூறுகிறோம். லைக் போடுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட்டில் எழுதுங்க, பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவுங்கள் என்று. இது ஒரு சப்போர்ட் டிரைவ் மட்டும்தான். இந்த வரக்கூடிய டொனேஷனை வைத்து நாங்கள் எந்த விதமான தனக்கான லாபத்தை எல்லாம் தேடவில்லை. ஏன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானம் போதாத பட்சத்தில் எங்களோட டீம் ஒரு நாளில் நீங்கள் பார்த்தீர்கள் 5, 6, 7 வீடியோக்களும் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்போது காலையில் 8 மணியிலிருந்து நைட்டு 10, 11 மணி எழுதி உழைத்தால் மட்டும்தான் இந்த அளவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் மட்டுமல்ல, த நியூஸ் மினிட், த நியூஸ் லாண்ட்ரி, ஆல்ட் நியூஸ், த வயர், இது போன்ற ஏராளமான இண்டிபெண்ட் சின்னமாக இயங்கக்கூடிய எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்கள், யூடியூப் சேனல்ஸ்கள் அல்ல இண்டிபெண்ட் மீடியா ஹவுசஸ்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த அளவில் முடக்கி இருக்கிறார்கள். எங்களால் சர்வைவ் செய்வதற்கான சர்வைவல் டாக்டிக் தான் இதெல்லாமே. எங்களுடைய சேனல் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் ஒவ்வொரு நாளும் வந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த டொனேஷன் எல்லாம் தேவையில்லை. என்றைக்கு அது வருமோ அன்றைக்கி நாங்கள் நிறுத்திடுவோம். இதையும் தாண்டி we are planning to start something new where we can generate more funds to run this show. இதில் ஒரு சில நபர்கள், நான் 2-3 வாட்டி அந்த மாதிரியான ஒரு சில மெசேஜஸில் பார்த்திருக்கிறேன். நேற்று ஒரு நபர் ஒரு மெசேஜை போட்டிருக்கிறார். நீங்கள் ரொம்ப கேவலமான வார்த்தை. I don't want to repeat because I don't want to answer this person.
நரேந்திர மோடி உட்பட, பிஜேபி உட்பட, காங்கிரஸ் உட்பட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே அவர்கள் வாங்கக்கூடிய டொனேஷன் சர்வைவலுக்காக. அதுக்கப்புறம் சர்வைவலுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில நபர்கள் வாங்குவார்கள், அது வேறு விஷயம். எங்களுடைய சேனலை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான பாலிசியை வைத்திருக்கிறோம். தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் போட மாட்டோம். அதாவது ஆன்லைன் கேமிங் அல்ல சூதாட்டம் அல்ல பணத்தை வைத்து நடத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அதை நாங்கள் ப்ரமோட் செய்ய மாட்டோம். இப்போ கூட உங்களுக்கு ஒரு சின்ன அட்வர்டைசர் கிடைத்திருக்கிறார் ஒரு வாரத்திற்கு. இதற்கு முன்பும் அவர் அட்வர்டைஸ் போட்டிருக்கிறார். ஒரு பொருளை அவர் விற்கிறார். அந்த பொருளை பற்றி நாங்கள் விளம்பரத்தை கொடுக்கலாம். அது போன்று உங்களிடம் ஏதாச்சும் பொருட்கள் இருந்தால், நீங்கள் ஒரு பிஸ்னஸை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் செய்யலாம். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம் எப்படி நாம் பிளான் பண்ணுறோமோ அந்த மாதிரி நாங்கள் போட தயாராக இருக்கிறோம். இது எல்லாமே அந்த சேனலை நடத்துவதற்கான வழிகள் தான். QR கோடை வைத்து நாங்கள் லட்சக்கணக்கான டொனேஷன்லாம் வருவதாக நீ நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த மாதத்திற்கு 25,000 மேக்சிமம் ஒரு 30,000 ரூபாய் மட்டும்தான் இந்த டொனேஷன் வழியாக எங்களுக்கு வருகிறது. அப்போது ஒரு நபருக்கு அந்த சம்பளம் அல்ல ஏதோ ஒரு சிறிய எக்ஸ்பென்ஸ் டு அவர் சேனல். இந்த விஷயத்தை எதற்காக நாங்கள் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறோம் என்றால், வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான முறையில் நாங்கள் செயல்பட நினைக்கிறோம். அட்வர்டைசர்ஸ்கள் மோகத்தில் போய்விட்டோம் என்றால் எங்களால் இந்த செய்தியை சரியான முறையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இல்லை ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டோம் என்றால் அந்த அரசியல் கட்சியுடைய சாயத்தில் நாங்கள் பூசப்படுவோம். நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான இடங்களில் நாங்கள் காங்கிரஸையும் விமர்சிப்பதில் எந்த விதமான தயக்கத்தையும் காட்டுவதில்லை. டிஎம்கே தவறு செய்தால் நீங்கள் ஏராளமான வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயநாதன் ஐயா பேசியிருப்பார். தவறு என்றால் தவறு தான். அதற்கான இடத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். தைரியமாக நாங்கள் பேசுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். அதே ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் to support us financially. It is a request. விருப்பப்பட்ட நபர்கள் மட்டும்தான். To support us financially, people who are willing to do this, you can support us. You can be a sponsor to us through advertisement or through donation. I hope you understand. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.